இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் செழித்தோங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. எரேமியா 48வது அதிகாரம் 30வது வசனம். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மோவாப் தலை தூக்கி பெருமை பாராட்டி இஸ்ரவேலை நிந்தித்து பேசுவதை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன். அப்படி ஆகாது, எப்படி ஆகாது. மோவாப் உனக்கு விரோதமாய் நினைத்திருக்கிறானே, இப்படி இவனுக்கு செய்யணும், இதை இவனுக்கு பண்ணணும், இவனை வாழ விடக்கூடாது, இவனை வளர விடக்கூடாது, இவனை பெருக விடக்கூடாது, இவனை முன்னேற விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துக்கு மேலே ஒரு சிங்காசனம் கிடையாது. இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் எல்லாம் அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு கீழாக தான் இருக்கிறதை தவிர அவருக்கு மேல கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலானவரை நாம் ஆராதிக்கிறோம். தேவன் செய்ய நினைத்ததை யாருக்கும் தடுக்க முடியாது. சத்துரு செய்ய நினைத்ததை எல்லாவற்றையும் தடுக்க தேவனால் கூடும். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். சத்துரு உங்களுக்கு விரோதமாய் மூர்க்கம் கொண்டு உங்களை வீழ்த்த, உங்களை விழத்தள்ள, உங்களை தாழ்த்த, உங்களை தடுக்க பல திட்டங்களை போடுவதை குறித்து, பல காரியங்களை பேசுகிறதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் மேல உன்னதமான தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அப்படி ஆகாது, அப்படி ஆகாது. அவன் வீம்பு செல்லாது. ஏன் தெரியுமா? காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வருமா. ஒரு காரியம் நடக்கணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது எதிராளி அல்ல. ஒரு காரியத்தை நடக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சத்துரு மூர்க்கம் கொண்டு திட்டம் போடலாம், ஆனால் திட்டம் வாய்க்காது. எதிரான ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், ஆனால் அந்த ஆயுதங்கள் வாய்க்காது. கர்த்தருடைய மறைவிலே இத்தனை நாள் வைத்து பாதுகாத்தவர் இனி விட்டு விடுவாரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். எனவே எப்ராஹிம் அவனை எப்படி கைவிடுவேன்? கர்த்தரை நம்புங்கள். வாழ்க்கையில அவன் பாதுகாப்பற்ற நிலையை போல நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் சத்ருவின் கை உங்க மேல ஓங்குவதை போல நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா கர்த்தரை நோக்கி பாருங்கள். யோசபாத் அப்படித்தானே செய்தான். மோவாப் உட்பட அநேகர் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக, யூத ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது யோசபாத் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரையும் வரவழைத்து கண்களை ஏறெடுத்து சொல்லுகிறான், எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சொல்லுகிறார், ஆமென், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. மோவாபுக்கு விரோதமான சத்துருவின் வீம்பு செல்லாமலே போய்விட்டது. சத்துரு என்ன நினைச்சிட்டு வந்தானோ அதற்கு மாறாக தான் நடந்தது. சத்துரு வீழ்ந்தான், யோசபாத் துதித்தான். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சத்துருவின் எதிரான எண்ணங்களை குறித்து, திட்டங்களை குறித்து, விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. அது செல்லணுமா வேண்டாமா, அது வாய்க்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் பெரியவன். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் எங்களை தப்புவித்து காக்கிறவரே, சத்ருவின் எல்லா திட்டங்களையும் நீர் எங்களுக்காக அவமாக்கி செல்லாமல் போக பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.